சில வருடங்களுக்கு முன்னாடி கார்த்தின்ற ஒரு பையனுக்கு சினிமா மேலே ஆர்வம் வந்துச்சு. ஆனால் டைரக்டாக தான் ஆவேன்னு ஒத்த கால நின்னான். அதுக்கெல்லாம் ஒரு டீம் வேணும். தனியாக ஒரு ஆளை என்ன பண்ண முடியும்னு அவனே ஒரு 13 பேரை வேஷம் போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணான். அதுதான் இந்த மீம் சயின்டிஸ்ட். டேய், நீ தான் மீம் சயின்டிஸ்டாடா? என்ன தைரியம் வந்து என் கட்சி தலைவரை கலாச்சி மீம்ஸை போட்டிருக்கோம். ஆமாம், நான் தான் கலாச்சேன். 10வது வரைக்கும் ஃபோன் நம்பர் வரை கீழே போட்டு வச்சிருக்காங்கடா. என்ன கொழுப்பு? ஆமாம் சார், உள்ளாட்சி தேர்தல் வருதுல்ல, அதுக்கு புதுசாக ஓட்டு போட போகிறோம். அது எப்படி போகணும்னு ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் அது நிரந்தரமாக நீக்கப்பட்டுச்சு. என்னங்கடா முதல் ஸ்டெப்பு இவ்வளோ பெரிய சோதனையாக இருக்குது, இது வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்த ஸ்டெப்பு, அதுதான் எங்கே நிம்மதி. டீமில் 2வது மெம்பராக சேர்ந்தார் சுகுமார். அவன் நேரம் என்னமோ தெரில, அவன் வந்த நேரம் என்னவோ காப்பிரைட்டை போட்டு படத்தை மியூட் ஆக்கிட்டானுங்க. என்னடான்னு திரும்பி பார்த்தா 2020 வந்துருச்சு. திரும்பவும் ஆரம்பிக்கிற ஸ்க்ராட்சில் இருந்துன்னு மீம் சயின்டிஸ்ட் 2ன்னு ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் சீனாக்காரன் கொரோனாவை தூக்கி போட்டான். விடுவானா நான்? அதே வருஷம் டிசம்பர் மாதம் அதே தூக்கி ஒரு கண்டென்ட்டாக போட்டானுங்க. அப்போதான் எக்ஸ்ட்ரா 2 மெம்பர் சேர்ந்தானுங்க. அடுத்த 3வது நாளில் அடுத்த வருஷம் ரொம்ப குட்டியாக ஒரு படம் பண்ணானுங்க. 4வதாக ஒரு மெம்பரு என்ட்ரி கொடுத்தாரு. காணாமல் போன எங்கே நிம்மதிக்கு ஒரு ட்ரிபியூட்டும் கொடுத்தாச்சு. அதுவும் சுகுமாரோட ஃபோன் ரிங்டோன். அடுத்த 10வது நாள்லையே அவனை அதே பெஞ்சில் உட்கார வச்சு காஸ்டியூம் மட்டும் மாற்றி எந்த படத்துக்கு பிரச்சனை வந்துச்சோ அந்த படத்துக்கு 3வது குத்து. பிரச்சனை பண்ணவனே எங்களை மறந்துட்டான். அப்படி ஒரு காவியம். சொல்லா என்ன சுண்டக்கா பசங்க நினச்சியா? தப்பு, பெரிய தப்பு. முதல்ல எலெக்ஷன் முன்னாடி 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு அப்புறம் வந்து ஓடுகல் பட்டா. மக்களோட பிரச்சனையை பேசின எனக்கு லவ்வபிள் டைரக்டர் கார்த்தின்னு அன்னைக்கு தான் பேர் வந்துச்சு. கூப்பிடுறது கஷ்டமாக இருக்கேன்னு நான் தான் எல்டிக்குன்னு சுருக்கி வச்சுக்கிட்டேன். சும்மா இருந்த நேரத்தில் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணோம். ஒரே நாளில் ஷூட்டிங், ஒரே நாளில் எடிட்டிங், ஒரே நாளில் டப்பிங், ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணோம். அதான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். சுகுமாரோட ஆக்டிங்கை பார்த்துட்டு எல்லாரும் அவனுக்கு லவ்வபிள் ஆக்டர் சுகுமார்னு பேர் வச்சாங்க. தலைவன் நடிப்பில் சம்பவம் பண்ணியிருப்பான். பட் விமர்சன ரீதியாக கடும் எதிர்ப்பு. அப்படி என்ன பண்ணிட்டோன்னு யோசிக்கிறதுக்குள்ள காப்பிரைட்டை போட்டு படத்தை மீட் பண்ணிட்டானுங்க. நான் உட்காந்தது போதும் பொங்கி எழுந்தார் சுகுமார். நானும் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தான். அது எனக்கு நடந்த சம்பவம். அதுக்குள்ளே ஒரு பயோபிக்காண்டு நானே ஆச்சரியப்பட்டேன். இனிமேல் நான் காதல் படம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மேலும் ஒரு ஷார்ட் ஃபிலிமை சொதப்படுறதுக்கு இவ்வளோ பெரிய மோட்டிவேஷனானு என்னையே ஆச்சரியப்பட வச்சிட்டான். திறமையை காட்டுறதுக்காக எங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேர் ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும்தான் சான்ஸ் கிடைக்குது. சான்ஸ் கிடைச்சா தானே நம்ம யாருன்றது இந்த சொசைட்டிக்கு ப்ரூவ் பண்ண முடியும். வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் போகும். அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு எப்படி போகுன்றதை பற்றி யோசிக்காமல் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலான்றதை பற்றி யோசிங்க. நம்ம ஹேட்டர்ஸ் நமக்கு என்னதான் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் பாசிட்டிவை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணால் அந்த ஹேட்டர்ஸ் கூட நம்மளுக்கு ஃபேன்ஸ் ஆவாங்க. என்றும் அன்புடன். அதுக்கப்புறம் புதுசாக 2 மெம்பர் சேர்ந்தானுங்க. ஒரு நாள் காம்படிஷன் சொல்லி எல்லாரையும் ஏற்றி விட்டானுங்க. நடிக்க ஒத்துக்கிட்ட ஒருத்தன் ஷூட்டிங் அப்போ வரல. அதனால டேரக்டரே பிச்சைக்காரன் நடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. மச்சான், மழை வருதுடா, துணி எடுத்து வைடா. அந்த தனியா சர்வ் பண்ணி வைங்கடா. ப்ரைஸ் வாங்குச்சான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. அதுக்கு அடுத்த வருஷம் மொதல் தடவை மொபைல் கேமராவை தூக்கி போட்டு டிஎஸ்எல்ஆர் கேமராவை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த வருஷத்தோட மொதல் படம் ரொம்ப பெருசாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். மீண்டும் சுகுமார் பொங்கி எழுந்தார். இவனுக்குள்ளே இப்படி ஒரு திறமையானு நான் யோசிக்கிறதுக்குள்ள இந்த கதையை நீ படமாக எடு அப்படின்னு அது என்கிட்டே கொடுத்துட்டான். வாய்ப்பு கொடுத்த அவனை அதே படத்தில் சாவடிச்சிட்டேன். இதுதான் ஒய்ஜா. அதுக்கப்புறம் மீண்டும் பெரிய படம் பண்ணணும்னு யோசிச்ச எனக்கு மீண்டும் மீண்டும் ஒரு ஏமாற்றம். சரி வீடுன்னு மீண்டும் உள்ள நுழைஞ்சாரு சுகுமார். காதல் படம் எடுக்க பிடிக்காத என்ன காதல் படம் எடுக்க வச்சான். எடுத்த படத்துலேயே அவனை நடிக்க வச்சு அவனை என் கையாலே சாவடிச்சு. முதல் தடவையாக ஒரு பொண்ணு நம்ம படத்தில் ஜாயின் பண்ணாங்க. என்னதான் காதல் படம் எடுத்தாலும் நான் எடுக்கிற காதல் படத்தில் அவங்க சேரவே கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்தேன். அதனாலே சுகுமாரை விட்டு அவங்கள கொண்டுட்டேன். மீண்டும் பெரிய படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது நம்மளை மாதிரியே சாதிக்கணும்னு நினச்ச ஒரு புது மெம்பர் அந்த படத்தை எடுத்து சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டு போயிட்டார்.
ஒரு நிமிஷம். அந்த பெரிய படம் சொல்கிறேன். செய்கிற வேலையை சரியாக செய்யலைன்னு எனக்கு சுகுமாருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை. மொட்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த படத்தை எடுத்து முடிக்கலைன்னா பெரிய பிரச்சனை ஆகும்னு அந்த படத்தை என்னை எடுக்க சொல்லணும். இல்லைன்னா என்கிட்ட ஒரு கதை இருக்குன்னு ஆரம்பித்தான். மறுபடியும் சண்டை. வேணா என்கிட்ட ஒரு கதை இருக்கு. தெரியும். லாரி மோதும் பைக் அடிக்க ரத்தம் தெரிக்கும் அதானே? ஏய் அது இல்லடா. அதுவும் தெரியும். லவ் பண்ணுவே கழுத்து இருப்பீங்க அதானே? மறுபடியும் சாவடிப்பேன்னு சொன்னதும் தான் சண்டை நின்றுச்சு. ஒரு படையை கூட்டிக்கிட்டு சேனலை டெவலப் பண்ணி அந்த பெரிய படம் எடுத்தோம். படம் எடுக்க ஆரம்பித்தப்போ சில சங்கடங்களால் சில படங்கள் எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நாள் அந்த சம்பவத்தை பண்ணோம். அது அந்த வருஷத்தோட பெரிய சம்பவம். ஏதோ பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த மாதிரி ஒரு ஃபீல். வென்று நீ சொன்ன மாதிரி கண்ணை ஆட்டைய போட்டேன். ஆனா பயங்கரமா இருந்துச்சு. அது வந்து ஆரஞ்சு கலர் போட்ட எரிக்காம போரு கருகிட்டான். நீ போட்ட பிளான்லாம் ஓகே தான். நீ எப்படா பாமுச்ச? ஆமா, இந்த தொழிலுக்கு எதுக்கு வந்தீங்க நீங்க? எங்கேயுமே நிம்மதி இல்ல. அந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த படம் பல கட்டுமரங்களை உருவாக்குச்சு. அதில் ஒரு கட்டுமரம் தான் நம்ம கலை இயக்குனர் மணிமாறன் BRS. ரொம்ப நாள் கோமால இருந்த ஒருத்தன் என்னை தேடி வந்து கதை சொன்னான். அதுதான் நம்ம அழகு வீரன். எடுத்ததும் ஹாரர்னு சொன்னான். எப்படியும் ஒருத்தன் செத்துருவான்ல அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ இவனை கொண்டுன்னு நான் மீண்டும் சுகுமாரை மாட்டி விட்டேன். ஷூட்டிங் முடிஞ்ச கையோட 2023 வந்துருச்சு. ஒர்க் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண அந்த டைமில் அண்ணன் இது என்னோட சேனலில் போட்டுக்கவா அப்படின்னு கேட்டான். இனிமே அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு படத்தை அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். இந்த டைமில் தான் நம்ம கட்டுமரம் பொங்கி எழுந்துச்சு. எடுத்தது மணிமாறன் BRS அவர்கள் காம்படிஷன் சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார். ப்ரைஸ் வாங்குச்சின்னான்னு கேட்டிங்கன்னா வாங்குச்சு, ஆனால் வாங்கலை. இல்லை புரியல தம்பி, நம்ம படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. நீங்கள் ப்ரோ நான் வீட்டுக்கே போயிட்டேன் ப்ரோ. எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாம மாகாளி வந்தவனே. இதில் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, விருதுநகர் நாடார் காலேஜில் செகண்ட் ப்ரைஸும் அமெரிக்கன் காலேஜில் தேர்டு ப்ரைஸும் அதை அவன் காலேஜிலே போட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸும் வாங்கியிருக்கான். இல்லை இதை தவிர்த்துக்கலாம். ரைட். மாற்றம் முடிஞ்ச கையோட வேற ஏதாச்சும் மாற்றம் உண்டாகுமான்னு எதிர்பார்த்தேன். அப்போது எனக்கும் அவனுக்கு சம்மந்தமில்லாத ஒருத்தன் என்னை இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு திரும்பவும் உள்ளே வந்தான். உண்மையாகவே இன்ஸ்பிரேஷன் தான் நினைக்கிற மாதிரி ஒரு படம். அதுதான் D2. நான் பணத்துக்காக என்ன தொழில் வேணா செய்வேன். அதே தொழில் ஒரு பிரச்சனைனா எவன் வேணா செய்வேன். போன வருஷம் வந்த படையிலிருந்து பாதி பேரை தூக்கி போட்டு, அதாவது நிறைய கட்டுமரங்களை தூக்கி போட்டு எடுத்தோம். அது அந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அப்போதான் நம்ம சுகுமார் ஸ்டண்ட் மாஸ்டராக உருவெடுத்தார். அடுத்த வருஷம் பெரிய ப்ராஜெக்டோட ஆரம்பித்தோம். ஆனால் சில காரணங்களால் அதை நிறுத்தி வச்சிட்டோம். அப்போ தான் இன்னொரு காம்படிஷனுக்கு ரெக்வெஸ்ட் வந்துச்சு. இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வேணும் அப்படின்னு. அதை எடுத்து கார்த்திக் LDK டைரக்ஷன்றதை போடாமல் அதை மறைச்சி ரிலீஸ் பண்ணோம். நீ அம்மாவும் இன்ஸ்டாகிராமில் தான் லவ் பண்ணீங்க. ஆமாம். இந்த டெக்னாலஜினால் பல பேரோட நிம்மதி இல்லாமல் போச்சு. பல பொண்ணுங்களோட சுதந்திரமும் காணாமல் போச்சு. எதிர்பார்த்த மாதிரியே ப்ரைஸும் அடிச்சிருச்சு. அதே மாதம் இன்னொரு காம்படிஷன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மணிமாறன் BRS டைரக்ஷனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம். ப்ரைஸ் கிடைக்கலனாலும் பட் அப்ரிஷியேஷன் நிறையாவே கிடச்சிச்சு. கீழே விழுந்த பொருள்லாம் சாப்பிடக்கூடாது. வா உனக்கு வேற வாங்க. அப்போ தான் மனுஷன் வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் எதில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒருத்தவங்க நேசிக்கும் போது தான் வாழ்க்கை இனிமையாகுது. அடுத்ததா புது டீம் புது மெம்பர்ஸை வச்சு எடுத்த டிஜிட்டல் ஏரா. நிஷாந்த் அண்ணன் டைரக்ஷனில் ஒரு காம்படிஷனுக்காக எடுக்கப்பட்ட படம் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸே கொடுத்துச்சு. எங்க போற? ராஜாக்கு ஏதோ ஆச்சுனா அவனை யாரோ அடிக்குறாங்க. வாங்க போய். ராஜாக்கு என்ன உனக்கு என்ன? என்னடா பண்ற? எங்க இருக்கு முடி கேக்குதா? மூஞ்ச வலிக்கறடா. சாவடா. செத்து போடா. சாவறடா அவன. அண்ணா வலிக்குதுண்ணா. அண்ணா காலேஜ் நீ படிக்கணும்டா. ரொம்ப நிக்குறியா? நாங்க லவ் எல்லாம் பண்ணலண்ணா. நாங்க फ्रेंड्स தான். அவனை கொல்ல வேணாம்னு சொல்லுனே. அவன் மட்டும் இல்லடி, நீயும் இப்ப சேர்ந்து சாக போற. நடுவில் சுகுமாருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் சொல்கிறேன்.
அடுத்ததா அக்டோபர் 12ஆம் தேதி எந்த படத்துக்கு பிரச்சனை வந்து நின்றுச்சோ அதே படம் எல்லா தடைகளும் நீங்கி பெரிய எக்ஸைட்மெண்ட், பெரிய எதிர்பார்ப்புகள் மத்தியில் மணிமாறன் பிஆர்எஸ் இயக்கத்தில் வெளியான சாவக்கட்டு. உறுதியாக சொல்லுவேன், அது அந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர். ஒரு புது முயற்சி, கிராமத்து கதை, மதுரை வாட, ஒரு சிறப்பான செய்கைன்னே சொல்லலாம். நடுவில் எங்கள் அண்ணன் நிஷாந்த் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு லவ் ஸ்கிரிப்ட் பண்ணுடா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். என்னோட கேரக்டர் தெரியாமல் பேசிட்டார். நான் வேணான்னு சொல்லியும் அவர் கேட்கல. உங்கள் மனசில் நினைக்கிறது உண்மைதான். ஆமாம், கொண்டுட்டேன். சும்மா இருந்த பொண்ணுகிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி அந்த பொண்ணையும் டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிட்டேன். அதெல்லாம் ஜம்முன்னு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. அடுத்ததா ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் அப்புறம் வீட்டு டைரக்ஷனில் ஒரு படம். இந்தாடா இது கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுன்னு ஆடியன்ஸுக்கு தூக்கி ராவா கொடுத்துட்டாரு. அன்னைக்கு நைட் எத்தனை பேர் தூங்குனாங்கன்னு தெரியல. சீக்கிரம் வீட்டுக்கு போனா நாங்க ஸ்கூலுக்கு போக முடியும். நாங்க மட்டும் என்னடா மாடுமிக்க ஆட போறோம். டேய் அவனை பாரு. டேய் பாக்குறதுக்கே பயமா இல்ல. சரி வாங்கடா. ஸ்மைல் ப்ளீஸ் தான் நான் எடிட் பண்ண 25வது படம். நிறைய கைட்லைன்ஸ் ப்ராசஸ் பண்ணி தான் ஸ்மைல் ப்ளீஸை ரிலீஸ் பண்ணோம். தம்பா, இன்சிடென்ட், D2 இவங்க வரிசையில் நான் ஒரு படத்தை ரீக்ரியேட் பண்ணணும்னு வந்தார் அழகு வீரன். அதுக்கு நீங்க 3 days வெயிட் பண்ணணும். வெல்கம் ஆன் போர்ட் ராப்ல.